சென்னையினுடைய பேருந்து ட்ரெயின்ட்டு எல்லாத்தையுமே வந்து இணைக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான ஆப் வந்து இன்னைக்கு கும்தா நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்னை ஒன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து மொபைலில் வந்து நம்ம இனிமேல் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட நம்ம யாத்திரையுடைய சண்முகவேல் இணைந்திருக்கிறார், தொழில்நுட்ப பிரிவினுடைய இணை இயக்குனர். சார் வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு வந்து சென்னை மக்களுடைய ரொம்ப நாளாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப் வந்தால் ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, அது ரொம்ப ஈஸியாக இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த காசு போயிடுமோன்ற பயம்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ பொது போக்குவரத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பண்றதுக்குரிய விஷன் வந்து கும்தா சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ ஒரு கேப் புக் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்கு. ஆனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்றது அவ்வளவு இல்ல. டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எளிமை, நவீனம் அண்ட் கன்வீனியன்ஸ், இந்த 3 விஷயங்களை வந்து வச்சு நம்ம ஆப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஒரு 12 மாசமா இந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். பல ரிசர்ச் பண்ணோம். உலகத்தில், இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து என்னென்ன மாதிரி ஆப்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பண்ணி பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சது. எம்டிசி, சிஎம்ஆர்எல், சதர்ன் ரயில்வேஸ் அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் மைல் லாஸ்ட் மைலும் ஓப்பன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஓஎன்டிசியில் இருக்க ஓப்பன் நெட்வொர்க் மூலமாக ஆட்டோ கேப் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இதில் இன்டெகிரேட் ஆயிருக்கு. இந்தியாவிலேயே முதன்முறையாக எல்லா முறையான டிரான்ஸ்போர்ட் இதில் இன்டெகிரேட் ஆயிருக்கு. அதுவும் வந்து இந்த இளைஞர்களுக்கு பிடித்தமான, இந்த ஜென்சிக்கு பிடிச்சமான ஒரு நவீனமான ஆப்பை பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு இது பண்ணுறேன். நீங்கள் பிளே ஸ்டோர் போகலாம். இங்கே வந்து போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே இருக்கு. சென்னை ஒன்னு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி சென்னை ஒன் அப்படின்னு இந்த ஒரு ரெட் கலர் ஆப்பாக இருக்கும், கும்தான் போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு லாகின் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இது சென்னைக்காக பண்ணப்பட்டது. ஒரு சிட்டி, வேற எந்த சிட்டிலும் இது பயன்படாது. இப்போதைக்கு இந்த சிட்டியில மட்டும்தான், இப்போதைக்கு நம்ம சென்னையில தான் பண்றோம். ஒரு சிட்டி, இது ஒன்னு பேர் வச்சதுக்கே காரணம் வந்து ஒன் சிட்டி ஒன் டிக்கெட் அண்ட் ஆல் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது மெட்ரோ, பஸ், லோக்கல் ட்ரெயின், ஆட்டோ, இது எல்லாத்தையும் இது பண்ணுங்கிறதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக இருக்கும். இப்போ கெட் ஸ்டார்டட் போட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அடிச்சிங்கன்னா அதுக்குரிய ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே ஒரு நிமிஷம், ஓடிபி லாகின் பண்ணிவிட்டு, ஸோ இது 2-3 விஷயம் நம்ம என்ன யோசிச்சிருக்கோம்னா, ஓடிபி பண்ண ஸோ ஓடிபி பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து நம்ம இந்த லொக்கேஷன் இந்த மாதிரி அக்சஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஆப் வந்து இங்கிலீஷில் மட்டும் இல்லை, நமக்கு உங்களுக்கு பிடித்தமான மொழி, உங்களுக்கு வசதியான எந்த மொழியில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இங்கிலீஷ், தமிழ், இல்லை வேற பிற மொழிகள்லையும் வந்துக்கும். கன்னடா இருக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வழக்கமாக வந்து ஒரு சில டைப் ஆஃப் டிரான்சிட்ல தான் போவீங்கன்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், இல்லை மெட்ரோவில் இந்த மாதிரி பஸ் டிரான்சிட்ல இந்த மாதிரி போவீங்க அப்படிங்கிற எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹோம் ஸ்க்ரீனில் போனால், இப்போ நீங்கள் ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ, எந்த இடத்துக்கு போகணுமோ டோர் டு டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து எண்ட் டு எண்ட் பிளான் பண்றது ஒரு ஆட்டோ புக் பண்ற அளவுக்கு சிம்பிள் ஆக்கணுங்கிறது தான் முதல். ஆப்குள்ள போயிட்டோம். இது ஹோம் ஸ்கிரீன். இங்க மேல வந்து மேப் காட்டுது, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு இப்ப காட்டுது. அதுக்கு அடுத்து கோயம்பேடு போகணும். இப்ப நீங்க கோயம்பேடு போகணும்னா, சொல்றேன், கோயம்பேடு அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்பேடு அடிக்கிறோம். கோயம்பேடுல எங்க போகணும் சந்தோஷ்? பஸ் ஸ்டாண்ட் போயிடும். ஓகே, கோயம்பேடு சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஓகே, இதுதான் நான் டெஸ்டினேஷன் போயிட்டேன். நான் எந்த இடத்துல பிக்கப் பண்ணணும்னு கேட்குது, இதுவும் பிக்கப் பண்ணிட்டேன். இதுவும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து கேப், ஆட்டோ புக் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன சொல்லுதுன்னா, அது டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 300 மீட்டர் 400 மீட்டர் நடந்து போங்க, 6 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளூ லைன் மெட்ரோ எடுங்க, 22 நிமிஷம். மெட்ரோ ஆக்சஸ் இருக்கு. ஆமா, இங்க மெட்ரோ ஆக்சஸ் இருக்கு. வாக்கிங். ஸோ இது வந்து மோர் ரூட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு மெட்ரோல போக வேண்டாம், பஸ்ல போகணும், இல்ல அந்த மாதிரி போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மோர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, மெட்ரோல 32 ரூபாய். இதுல பஸ் வந்து 12X அப்படின்ற ஒரு பஸ் இருக்கு. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும். 1 கிலோமீட்டர் நடக்கணும், 10 ரூபாய் தான். அதுதான் இந்த மோஸ்ட் அஃபோர்டபிள் ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, 23 ரூபாய். 12Bல ஃபர்ஸ்ட் போனோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி 72ல போனோம். அது வந்து செகண்ட் ஆப்ஷன். எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த 12X போனா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் நடந்து போங்க, வேணும்னா அது ஆட்டோவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்.
தேனாம்பேட்டையில் ஏறிட்டு எம்ஜிஆர் கோயம்பேடு பஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். இதில் அங்கேருந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி உங்களோட சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். இங்கே முக்கியமான ஒரு இது என்னன்னா ட்ராக்கிங் த பஸ் அரைவ்ஸ் இன் 4 minutes நீங்க காட்டுது பாருங்க கீழே 4 minutes வந்து எங்க இருந்து வருது அப்படிங்கறது நம்ம ஆமா இது இப்ப நீங்க இங்க இருந்து இங்க நடந்து போகணும். உங்களோட இங்க இடத்துல இருந்து இங்க நடந்து போகணும். பஸ் எந்த இடத்துல இருந்து வருது, வேற எந்த எல்லா பஸ்லயும் ஜிபிஎஸ் இருக்குங்களா? ஜிபிஎஸ் ஓட கனெக்ட் ஆயிருக்கா? ஏன்னா இப்ப நம்ம வழக்கமா பஸ் எப்போ வரும்னே நமக்கு தெரியாத ஒரு டவுட் இருக்கும். இந்த ஆப் வச்சு பஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா ரொம்ப திறமையா எம்டிசில இருந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. எல்லா பஸ்ஸோட டேட்டாவும் வந்து நம்மளால இது பண்ண முடியுது. ஒரு 80 to 90% நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டா பஸ்ஸோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியுது. இந்த பஸ் லொகேஷன் அண்ட் எவ்வளோ டைம் இடிஏ வந்து நம்மளா கண்டுபிடிக்கிறனால ஒருத்தவங்க வந்து முன்னாடியே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அதே நேரத்துக்கு தப்பா ஐ மீன் கொஞ்சம் லேட்டாகவும் போக தேவையில்லை. ஸோ அதுதான் இந்த இதிலோட ரொம்ப முக்கியமான விஷயம். நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் பஸ் ஸ்டாப்ல வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அதாவது சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து பஸ் நமக்கான இப்போ ஒரு 101 இல்லாட்டி ஒரு 12B இந்த மாதிரி பஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அந்த பஸ் எங்க இருக்குன்னு இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பஸ் வந்து வர்றதை வந்து இன்ச் பை நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு சென்டர்ல இருந்து கிளம்பிடுச்சு, இல்லாட்டி வந்து இங்க நுங்கம்பாக்கம் தொட்டுருச்சு இப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பிளேஸ்க்கு எப்போ வருது அப்படிங்கிறதையும் இந்த ஆப்ல வந்து நீங்க எக்ஸாக்டா பார்க்க முடியும். ஸோ இது வந்து சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். அடுத்து இப்போ இது வந்து நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ ஆட்டோவை புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது ஓப்பன் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ஆட்டோ அண்ட் கேப்ஸ் இருக்கு. இப்போ நான் இப்போ புக் பஸ் பட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோக்கு வந்து நமக்கு ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா பே பண்ணா போதும். பஸ்ஸுக்கு வந்து நம்ம பஸ்ஸுக்கு முன்னாடி பே பண்ணலாம். பஸ்ஸுக்கு 2 டைப் ஆஃப் புக்கிங் இருக்கு. ஒன்னு அட்வான்ஸ் புக்கிங், இல்லாட்டினா ஆன் த ஸ்பாட் புக்கிங். நான் ஆன் த ஸ்பாட் புக்கிங் பத்தியும் சொல்றேன். இது வந்து நான் இப்போ அட்வான்ஸ் புக்கிங் புக் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா டைப் ஆஃப் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கும்தா கூட சேர்ந்து இன் ஆப் யூபிஐன்னு இருக்கு. இது வந்து நீங்க இன்னொரு ஆப்ல போகவே தேவையில்லாம கும்தாவோட ஆப்லேயே உள்ள வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். இதுல வந்து ரொம்ப அதான் நீங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இப்ப மெட்ரோ, பஸ், ஒரு லோக்கல் ட்ரெயின் எடுத்தீங்கன்னா தனித்தனியா 3 பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரே பேமெண்ட் பண்ணா போதும், ஒரே கியூஆர் இருந்தா போதும். ஸோ அதுதான் இது வந்து சென்னை 1 அப்படிங்கிறது வந்து ஒரு டிக்கெட், ஒரு கியூஆர், ஒரு பயணம். அதுல வந்து உள்ள நிறைய மோட்ஸ் இருந்தாலும் அதை கண்டிப்பா எல்லாத்தையும் ஒரே இதுல பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, கரெக்டா நீங்க மெட்ரோ, பஸ் எல்லாத்தையும் லைவ் ட்ராக் பண்றதுனால நீங்க எப்ப ஸ்டேஷன்ல போய் இறங்க போறீங்களோ அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ நீங்க அந்த இடத்துக்கு போய் ஒரு ஆட்டோவும் புக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பஸ் வந்து டிக்கெட் புக் ஆயிருக்கு. நீங்க வந்து சாருக்கு வேணா இதுல வீடியோல காட்டுறேன். இது வந்து கியூஆர் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக வந்து இந்த கியூஆர் வந்து அதுல காட்ட மாட்டோம், ரெக்கார்ட் ஷேர் பண்ண முடியாது. இதுல வந்து இந்த சேஃப்டிக்காக பல விஷயங்கள் வந்து இங்க இது பண்ணிருக்கோம். இங்க வந்து ஒரு டிக்கெட்டை வேலிடேட் பண்ணணும்னா அந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஓடிபி இருக்கும். பஸ்ல வந்து எல்லா பஸ்லயும் ஒட்டியிருப்பாங்க. ஓகே, நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டீங்க. இந்த டிக்கெட் வேலிட் பண்றதுக்கு, செக் பண்றதுக்கு உள்ள ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஓடிபி ஒன்னு பஸ்ல ஒட்டியிருப்பாங்க. அந்த என்டர் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் வேலிடேட் ஆயிரும். இப்போ நீங்க எல்லா பஸ்லயுமே ஒரு நம்பர் இருக்கும். எல்லா பஸ்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், ஃப்ளீட் நம்பர். அது ஒரு கியூஆர் இருக்கும், இல்ல ஓடிபின்னு இருக்கும். நீங்க அதை ஸ்கேன் பண்ணலாம். இது எதனாலும் பண்ணிக்கலாம். அது பண்ணிட்டீங்கன்னா இந்த டிக்கெட் வேலிட் ஆயிரும். இந்த டிக்கெட் வேலிட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஒரு டிக்கெட் செக்கரோ யார் வந்தாலும் காட்டிக்கலாம். நீங்க உங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே டிக்கெட் வாங்கியாச்சு. சேஞ்சுக்குரிய பிரச்சனையே கிடையாது. கண்டக்டர் வந்து நீங்க பார்க்க தேவையில்லை. கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்கிட்டீங்களா கேட்டீங்கன்னா இதை நீங்க காட்டினா போதும். கண்டக்டர்னாலும் சரி, செக்கர்னாலும் சரி, இதுதான் வந்தா போதும். இதுல வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த லைவ் ட்ராக் இது எடுத்துட்டு மல்டி டைம் பஸ்ல போக முடியுமா? இல்ல ஒரு தடவை டிக்கெட்டை வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த தடவை இது ஒரு தடவை தான் வேலிட் பண்ண முடியும். அந்த டிக்கெட் வந்து இன்னொருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கியூஆர் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கெட் வேலிடேட் ஆகிரும். அதுக்கப்புறம் இன்னொருக்கு வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ சீட்டிங் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த லைவ் ட்ராக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு. அதாவது பஸ்ஸை வந்து ட்ராக் பண்றதுன்னு. சிலர் வந்து நான் வந்து எண்ட் டு எண்ட் ஜேர்னி பண்ண தேவையில்லை, டைரக்டா பஸ் புக் பண்ணோம், இல்ல டைரக்டா ட்ரெயின் புக் பண்ணணும், மெட்ரோ புக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போ அட்வான்ஸ் புக்கிங் பத்தி சொன்னோம். இப்போ வந்து இது வந்து ஆன் த ஸ்பாட் புக்கிங். நம்ம திருவள்ளுவர் படத்தை பார்த்ததுமே தெரியும், பஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ இந்த ஒரு பஸ்ல வந்து ஏறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது போட்டேன்னா இது வந்து வெரிஃபை பண்ணிடும். இந்த கிரீன் கலர் வந்ததுன்னா பஸ் ஆயிடுச்சு. இது வந்து 5C பஸ்.
நந்தனம் பார்க்ல இது பக்கத்து பஸ் ஸ்டாப்ல நீங்க எதுவுமே டைப் அடிக்க தேவையில்லை. அதாவது வந்து மக்கள் வந்து ஒரு ஹேண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நந்தனம் பார்க் பக்கத்துல இருக்க ஸ்டெப் எடுத்துச்சு. நான் இப்போ ஆழ்வார்பேட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நந்தனம் டு ஆழ்வார்பேட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட்டு, இதுல வந்து ₹6 டிக்கெட்டுக்கு நான் இது பே பண்றதுனா இப்படியே பே பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு, சில ஆஃபர்ஸும் இருக்கு, பேமெண்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. மக்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் சப்போஸ் வந்து நான் பே பண்ணிட்டேன், பட் வந்து ஆல்டர்னேட்டா நான் வேற கேப்ல பஸ்ல ஏறல, நான் வேற மூட்ல ஐ மீன் ஆட்டோல போயிடுறேன் இல்ல கேப்ல போயிடுறேன் அப்படின்னா வந்து இந்த அமௌண்ட் நமக்கு எதுவும் வந்துருமா? இது வந்து இப்போ முதல் கட்டமா வந்து டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டா கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, வேற ஏதாவது உங்களுடைய பேமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்குரிய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணா இது பண்ணிடுவாங்க. பட் ஆன் த ஸ்பாட் புக்கிங்னா நீங்க பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் புக் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை கன்ஃபியூஸ்டா இருக்கவங்க பஸ்ல ஏறிட்டு டிக்கெட் பஸ்ல ஏறிட்டு அது எப்படி எடுக்கலாம் சார்? இப்போ நீங்க அந்த QR சொன்னீங்கல்ல, எல்லா பஸ்லயும் வந்து QR இருக்கு, ஓடிபின்னு சொல்லுவோம். அதை ப்ளூ அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும். இது வந்து இப்போதைக்கு கண்டக்டர், டிரைவர், அப்புறம் ஏறுற இடத்துல இறங்குற இடத்துல எல்லாம் ஒட்டி இருக்கு. மாண்புமிகு எம்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா சீட்லயும் நம்ம அந்த QR கோடு ஒட்ட போறோம். ஃபிளைட்ல எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பின்னாடி ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். சேஞ்சுக்குரிய பிரச்சனையே கிடையாது, எல்லாமே கன்வீனியன்ட்டா இருக்கும். அது மாதிரி வந்து எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கறது வந்து எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை. இதுல இந்த ஃபீச்சர்ல என்னன்னா, இந்த ஹோம் ஸ்கிரீன் போனீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் நீங்க கான்ஸ்டன்டா போகிற ஃப்ரீக்வென்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே மேல ஒன் கிளிக்கா வந்துடும். நீங்க டெய்லி வந்து நந்தனம் டு கிண்டி போயிட்டு இருக்கீங்கன்னா ஒன் கிளிக்ல எல்லாமே எடுத்துடலாம். சரி, இப்போ எல்லாம் ஓகே. இந்த ட்ரெயின்ல போறோம் இல்லையா, லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது நமக்கு வந்து பெருசா டிக்கெட் செக்கிங் அதெல்லாம் இருக்காது. நம்ம எப்படி அதை கன்ஃபியூஸ் ஆகாம உள்ள போயிட்டு வந்துட முடியுமா? இப்போ அதை எப்படி பயன்படுத்துறது? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஹேண்டில் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, கியூ அவாய்ட் பண்ணுறதுக்கு, சேஞ்சுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா கிறிஸோட அவங்களுடைய சாஃப்ட்வேரை வந்து கும்தா வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த இதில் வந்து என்ன பஸ்ஸுக்கோ இல்லை மெட்ரோக்கோ எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி மாடலில் தான் இதுவும் புக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சிங்கிள் QR வந்து இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து ட்ரெயின், ஆர்டினரி ட்ரெயின் 1 நிமிஷத்தில் வருது. கிரீன்வேஸ் ரோட் டு இது போட்டது நான் செகண்ட் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபேர்ஸும் வந்து மாறும். இது வந்து அதே மாதிரி மாடல் தான். நீங்கள் பேப்பர் டிக்கெட் எடுத்தீங்கனாலும் அங்கே வந்து டிடிஆர் வந்து கேக்கத்துல கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கேக்கத்துல வந்து கொடுக்கணும். பேப்பர் எல்லாத்தையும் வந்து இந்த யூபிஐ வந்து எப்படி வந்து ஒரு பேமெண்ட்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுச்சோ அதே மாதிரி சென்னை ஒன் வந்து இந்தியாக்கே ஒரு புதிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், ரோல் மாடலா இருக்கும் அப்படிங்கறத எங்களுடைய பணிவானக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்போட ஹோம் பேஜ் டிசைனும் பாத்தீங்கன்னா ஒரு பேடிஎம்மோ ஒரு ஃபோன்பேயோ இல்ல ஏதோ ஒரு யூபிஐ ஆப் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நம்மளும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த QR இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா வந்து யூபிஐ ஆப்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஈஸி அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெயின்லயும் QR கோட் ஒட்டி இருக்கீங்களா? இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரெயின்ல QR கோட் கிடையாது, பஸ்ல மட்டும் தான் QR கோடு. பஸ்ல தான் வந்து எந்த பஸ்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ட்ரெயின்ல அந்த மாதிரி இது கிடையாது. சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். நார்மலா கியூல போய் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு டிக்கெட் வேணும்னு சொல்ற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா சோர்ஸ் ஃபில் ஆயிடும். நீங்க உங்களோட லொகேஷனை பொறுத்து எந்த இடத்துக்கு வேணுமோ டிக்கெட் எடுத்துட்டு அங்க நீங்க போயிடலாம். இப்போ ட்ரெயின் வந்து லோக்கல் ட்ரெயின் தான் யூஸ் பண்ண முடியும், மற்றபடி லாங் டிஸ்டன்ஸ்க்கு பண்ண முடியாது. இது வந்து எலக்ட்ரிக் காஞ்சிபுரம் அது அந்த மாதிரி சப்பர்பன் ரயில்வேஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இது பெரம்பூர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். இப்போ இது வந்து மற்ற நாடுகள்ல இருக்கா? இப்போ எந்தெந்த சிட்டிலாம் இருக்கு? அது எவ்வளவு சக்சஸ் மாடலா இருந்திருக்கு? இல்ல இப்போ நம்ம சென்னை தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா வந்து மெட்ரோ, பஸ், புறநகர் ரயில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியும் ஒரு ஓப்பன் நெட்வொர்க்ல பண்ணது சென்னை தான் முதலா. சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, ஆனா அதுல எல்லாம் என்னன்னா நீங்க வந்து பிளான் பண்ணலாம், ஆனா ஃபுல்லா புக் பண்ண முடியாது. ஃபுல்லா புக் பண்ணலாம் சம்டைம்ஸ், ஆனா QR வந்து வேறையா இருக்கும். ஸோ எசென்ஷியலி தனித்தனியா தான் இருக்கும். ஒரு லெவலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்காங்க, ஆனா ஃபுல்லா சால்வ் பண்ணல. இது ஒரு மேசிவ் எஃபர்ட். பிக் குடோஸ் டு CMRL, MTC and Southern Railways for coming together and making this a dream project for Chennai. And Chennai is leading the pack. Matra cities like Delhi, Mumbai also is looking for an option like this. But ana Chennai தான் first time பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் இல்ல, உலகத்திலயும் பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாமே கார்டு பேஸ்டு சொல்யூஷன். ஒரு QR ஒரு கார்டு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஆனா ஒரு QR மொபைல்ல இருக்கிற போனு ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். இந்திய மக்களுக்கு வந்து
ஒரு விசா மாஸ்டர் கார்டு இல்லாமல் ஒரு யூபிஐ எப்படி வந்து ஒரு டிஸ்ரப்ஷன் பேமெண்ட்டில் கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி கார்டு இல்லாமல் இந்த மாதிரி ஃபோனில் வச்சே பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மற்ற கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஓப்பன் நெட்வொர்க் மூலமாக ஆட்டோ கேப் இதை மாதிரி புக் பண்ணுறது ஃபெசிலிட்டிஸும் இல்லை. இந்தியாவில் தான் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ சென்னை வந்து அந்த எல்லா அட்வான்டேஜஸையும் எல்லா பெனிஃபிட்ஸையும் கரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி இதை மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் கண்டிப்பாக இது ஏர்லி ஸ்டேஜஸ், சில விஷயங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக உழைத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன ஃபீட்பேக் இருக்கோ மக்கள் அதை சொல்லுங்கள். இதை பற்றி இந்த ஆப்பை பற்றியும் மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், எல்லாரும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். சரி, இப்போ லாஸ்ட் கொஸ்டின், இப்போ எவ்வளோ பேர் வந்து நம்ம சென்னையில் ட்ராவல் பண்ணுறதா பார்க்குறீங்க? இப்போ பஸ்ஸு, ட்ரெயின், மெட்ரோ, அப்புறம் ஆட்டோ. ஸோ இது வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆக போகுது? ஸோ ஏன்னா இந்த ஆப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஸோ ஆப் ஸ்ட்ரகிள், அதாவது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 லட்சம் மக்கள் ஒரு பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து 30-35 லட்சம் பஸ்ஸு, ஒரு 3 to 5 லட்சம் மெட்ரோ, ஒரு 10 to 15 லட்சம் புறநகர் ரயில்வே, அது போக வந்து ஒரு 5 to 6 லட்சம் கேப், டாக்ஸி. இதெல்லாம் இப்போதைக்கு ஷேர் ஆட்டோ இல்லை நான் சொல்கிறேன் இந்த கணக்கில். இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் மக்களாவது ஒரு நாளைக்கு மூவ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுடைய பர்சனல் வெஹிக்கிள் தவிர்த்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த எல்லா மக்களுமே வந்து இந்த ஆப் மூலமாக வந்து கண்டிப்பாக பயன்படுவாங்க. கும்தா சார் சொன்ன மாதிரி டெய்லி கம்யூட்ஸுக்கு வந்து பர்சனல் வெஹிக்கிள் எடுக்காமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோன்னா ஒன்று ஃபாஸ்ட்டாக போவாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போவாங்க இருக்கிற டிராஃபிக்கை விட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய டைம்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சென்னை வில் பிகம் அ க்ரீனர் சிட்டி. கன்ஜெஷன் சரி, நம்ம சஸ்டைனபிலிட்டியும் சரி. அதனால் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர். இந்த உலகத்தில் இருக்க யூரோப்பில் இருக்க நகரங்களான ஆம்ஸ்டர்டாம் அந்த மாதிரி நாங்களும் பார்த்தீங்கன்னா 1970-80களில் சென்னை எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேசிவ் எஃபர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணலான்னு பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80 to 90% போக்குவரத்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இல்லை சைக்கிளிங், இல்லை வாக்கிங், இந்த மாதிரி மாறி இருக்குது. அதனால் வந்து சிட்டி வளர்ந்ததுக்கப்புறம் 30 வருஷமும் இன்றைக்கி அவங்களோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் ஸ்பீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குது. நம்ம சிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கும்தா வந்து ரொம்ப ஒரு லீடர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து டிரான்ஸ்போர்ட்டும் இணைக்கக்கூடிய ஒரே ஆப் சென்னை ஒன் அப்படிங்கிற ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சென்னை மக்கள் எல்லாருமே பயன்படுத்தினா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டைம் சேவ் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.